வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அதாவது ரிவிஷன் டெஸ்ட்டு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6 to 7 ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ 8வது ரிவிஷன் டெஸ்ட்டை வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள் ஓகேங்களா 6லேருந்து 12 வரை தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின் ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1 பாருங்கள், தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னா ஓகேங்களா பெருஞ்சித்தனார். ஓகேங்களா பெருஞ்சித்தனார். கொஷின் நம்பர் 2 இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கொஷின் நம்பர் 3 பாருங்க ஓகேங்களா. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40 பாருங்க. கொஷின் நம்பர் 4 கீழ்காணும் சொல்லை இடம்பெற்றுள்ள நூல்களோடு பொறுத்துக. பாருங்க, சொல்லு உழவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உழவர் என்று சொல்லக்கூடியது நற்றிணை. உழவர் என்று சொல்லக்கூடிய நூல் நற்றிணை. அப்போ 3 கமா. அடுத்து பாம்பு என்று சொல்லக்கூடியது குறுந்தொகை. அப்போ 4 கமா. வெள்ளம் என்று சொல்லக்கூடிய நூல் பதிற்று 10. அப்போ 1 கமா. அடுத்து கோடை என்று சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. அப்போ 2 கமா. பாருங்கள் மறுபடியும் உழவர் என்று சொல்லக்கூடிய நூல் நற்றிணை, பாம்பு என்று சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை, வெள்ளம் என்று சொல்லக்கூடிய நூல் பதிற்று 10, கோடை என்று சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. அப்போ ஆன்சர் பாருங்கள் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 5 ஓகேங்களா. அதாவது காமராஜர் பற்றி பொறுத்துக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. மதுரையில் ஓகேங்களா காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது. 4 கமா. விருதுநகரில் காமராஜருடைய நினைவு இல்லம். அப்போ 1 கமா. அடுத்து கன்னியாகுமரியில் என்ன இருக்குன்னா காமராஜருடைய மணிமண்டபம். சென்னையில் பார்த்தீங்கன்னா காமராஜருடைய உள்நாட்டு விமான நிலையம். மறுபடியும் பாருங்கள், மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது, விருதுநகரில் காமராஜர் நினைவு இல்லம் இருக்குது, கன்னியாகுமரியில் ஓகேங்களா காமராஜர் மணிமண்டபம் இருக்குது, சென்னையில் பார்த்தீங்கன்னா காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 6 என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பில்லாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர். என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து 7 தினையளவு போதாது சிறும்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. ஆன்சர் ஏ திருவள்ளுவ மாலை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 இளங்கோவடிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்வு செய். என்ன சொல்கிறாங்க? சரியான விடையை தேர்ந்தெடு. கொஸ்டின் நம்பர் 1 சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதை பற்றினா சோழ மன்னர் மரபை சார்ந்த இளங்கோவடிகள் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. தவறு. இளங்கோவடிகளுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. சரி. அடுத்தது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. இதுவும் சரி. அப்போ பாருங்கள் 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. அப்போ கூற்று
1 2 3 மட்டும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா அரை மாத்திரை. கொஸ்டின் நம்பர் 10. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா மார்ச் 20. மார்ச் 20. கொஸ்டின் நம்பர் 11. நூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனா நாட்டில் அமைந்துள்ளது. சரி. 2. நூலக விதிகளை உருவாக்கிய இரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சரி. 3. இந்தியாவில் சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் சா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அப்போ அவர் பேர்லேயே விருது வழங்குறாங்க. இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. கூற்று 1 2 3 சரி. கொஷின் நம்பர் 12 பாருங்கள். கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, பட்டியலை 1லேருந்து 2 பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, விலை, இந்த விலைக்கு பாருங்கள் உண்டாக்கல், அப்போ 2 கமா. இந்த விலைக்கு பாருங்கள் விரும்பு 1 கமா. அடுத்து பாருங்கள் இலை, இந்த லைக்கு மெலிந்து போதல், அப்போ 4 கமா. இந்த இலைக்கு நூல், அப்போ 3. மறுபடியும் பாருங்கள் விலை, இந்த விலைக்கு உண்டாக்குதல், இந்த விலைக்கு விரும்பு, இலை, இந்த இலைக்கு மெலிந்து போதல், இந்த லைக்கு நூல். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா, அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, பாருங்கள் ஹரியானா மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. தவறு. 2. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஓகேங்களா மகர சங்கரத்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சரி. குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் மாநிலத்திலையும் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அப்போ இதுவும் சரி. அப்போ 2 3 மட்டும் சரி. பாருங்கள் கூற்று 2 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். நெல்லை சூமுத்து. நெல்லை சூமுத்து. 15. வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என கூறியவர். வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என கூறியவர் பாரதியார். ஆன்சர் சி, பாரதியார். கொஷின் நம்பர் 16. கொஷின் நம்பர் 16 பாருங்கள். சொல்லும் பொருளும் பொறுத்துக்கு சொல்கிறாங்க. சமர் என்றால் போர். சமர் என்றால் போர் 4 கமா. கழனி என்றால் வயல். கழனி என்றால் வயல் 1 கமா. மரம் என்றால் வீரம், அப்போ 2 கமா. ஆழி என்றால் கடல். ஆழி என்றால் கடல் 3. மறுபடியும் பாருங்கள். சமர் என்றால் போர், கழனி என்றால் வயல், ஓகேங்களா, மரம் என்றால் வீரம், ஆழி என்றால் கடல். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 17. கொஷின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 ஓகேங்களா பொறுத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா, வயேஜ் அப்படின்னா ஓகேங்களா கடற்பயணமா, கடற்பயணம் 2 கமா. ஓகேங்களா, ஹெரிடிஷ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிடிஷ் என்றால் பாரம்பரியம். ஓகேங்களா, அட்ரிபியூஷன் அப்படின்னா ஓகேங்களா கலப்படம், அப்போ 1 கமா.
மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிக, மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிக. அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம், ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, வணிகம் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. வணிகம் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? தன்னாடு விளைந்த வெண்ணால் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி டேஸ் உமனர் போகலாம் அப்படின்னு நற்றிணை நூல் சொல்லுது. சரி. அடுத்து பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. சரி. அடுத்து 3, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தவறு. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் சி, கூற்று 1, 2 சரி. கொஸ்டின் நம்பர் 30. மூதுரை என்ற நூலில் பாடல்களின் எண்ணிக்கை யாது? மூதுரை என்ற நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. ஆன்சர் ஏ, 31. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 21. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அடுத்து பாருங்க 22. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, மகாத்மா காந்தியடிகள் அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரி. ரவுலட் சட்டம் பற்றி கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்றது. சரி. 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி, கூற்று 1, 2, 3 சரி. அடுத்தது 23வது கொஸ்டின். ஆசாரக்கோவை என்ற நூல் எத்தனை வெண்பாக்களால் கொண்டது? ஆசாரக்கோவை என்ற நூல் எத்தனை வெண்பாக்களால் கொண்டது அப்படின்னா 100 வெண்பாக்களால் கொண்டது. 100 வெண்பாக்களால் கொண்டது. கொஸ்டின் நம்பர் 24. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. நூல் மற்றும் ஆசிரியர். பாருங்க, ராதாகிருஷ்ணன் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா விரல் நுனி வெளிச்சம். அப்போ 3, தாயுமானவருடைய மொழி தமிழ் மொழியின் உபநிடதம். 4, புவியரசு தீர்க்கதரசி. ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? கால் முளைத்த கதைகள். மறுபடியும் பாருங்க, ராதாகிருஷ்ணன் விரல் நுனி வெளிச்சங்கள், தாயுமானவர் தமிழ் மொழியின் உபநிடதம், புவியரசு தீர்க்கதரசி, ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள். அப்போ ஆன்சரு 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா? தேசிய விநாயகனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? தேசிய விநாயகனார் படைப்பில் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. சரி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. சரி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 36 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். சரி. 3வது கொஸ்டின். தேசிய விநாயகம் பிள்ளை 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆவார். அதுவும் சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்தது 26வது கொஸ்டின். ஓகேங்களா? மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் யாது? தொல்காப்பியம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 27. பட்டியல் 1உடன்
பட்டியல் 2ஐ பொறுத்துக. அதாவது இளமை பெயர்கள். புலி, புலி என்பது பரல், புலி என்பது பரல் 2 கமா. சிங்கம் என்பது சிங்கக்குருளை 1 கமா. யானை என்பது கன்று, யானை என்பது கன்று, அப்போ 4 கமா. ஆடு என்பது குட்டி, ஆடு என்பது குட்டி, அப்போ 3. பாருங்க, புலி பரல், சிங்கம் குருளை, சிங்கக்குருளை, யானை கன்று, ஆட்டு குட்டி. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 2 கமா 1 கமா 4 கமா 3. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்கள் எண்ணிக்கை. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெறும் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? நெடில் எழுத்து எத்தனை இருக்கு? 40 நெடில் எழுத்து இருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. ஓகேங்களா? எழுத்துக்களின் இடப்பிறப்பு, எழுத்துக்களின் இடப்பிறப்பு. வல்லின மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து எங்கே பிறக்குது? மார்பகத்தில் பிறக்குது 1 கமா. மெல்லின மெய்யெழுத்து மூக்கில் பிறக்கிறது, மெல்லின மெய்யெழுத்து மூக்கில் பிறக்கிறது. அடுத்தது இடையின மெய்யெழுத்து, ஓகேங்களா, கழுத்தில் பிறக்குது, அப்போ 1 கமா. ஆயுத எழுத்து தலையில பிறக்கிறது 2. மறுபடியும் பாருங்க, வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்து, ஆயுத எழுத்து தலை. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 1 கமா 2 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. தமிழகத்தின் வேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர், ஓகேங்களா, பக்தவச்சல பாரதி, பக்தவச்சல பாரதி. கொஸ்டின் நம்பர் 32. இரா இளங்குமரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவ தவச்சாலையும் பாவலர் நூலகமும் அமைத்துள்ளார். சரி. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரி. அடுத்து வரும் 3. சொற்பூங்கா என்ற பகுதியானது தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரி. அப்போ இளங்குமரனாரது 3மே சரி. கூற்று 1 2 3ம் சரி. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 33வது கொஷின், ஓகேங்களா. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. வினை மரபு. சோறு என்பது 1, அப்போ 3 கமா. தண்ணீர் என்பது தண்ணீர் குடி, அப்போ 1. முறுக்கு, ஓகேங்களா, முறுக்கு என்பது முறுக்கு தின்னு, அப்போ 4 கமா. பால் என்பது பருகு, அப்போ 2. பால் என்பது பருகு, அப்போ 2. மறுபடியும் பாருங்க, சோறு 1, தண்ணீர் குடி, முறுக்கு தின்னு, பால் பருகு. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் ஜூலை 28. ஜூலை 28. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. வேங்கோல் வினைமுற்று தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? வேங்கோல் வினைமுற்று தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? இருதிணை ஐம்பால் மூவிடங்கள் பொதுவாக வரும். அதை பார்த்தீங்கன்னா இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரும். சரி. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. சரி. ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. சரி.
வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். சரி. விகுதி பெற்றே வரும், இதுவும் சரி. அப்போ வேங்கோல் வினைமுற்றுல அனைத்துமே சரி, இது எல்லாமே. அப்போ கூற்று 1 2 3 4 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 36. ஓகேங்களா? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிதுமொழிதல் அணி. கொஸ்டின் நம்பர் 39. திருக்குறள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்து செய். திருக்குறள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. அறத்துப்பால், பாயிரம், துறவியல், இல்லறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டுள்ளது. அப்போ அறத்துப்பாலில் என்னென்ன இருக்கு? பாயிரம், துறவியல், இல்லறம், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. சரி. பொறுப்பாவில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. எத்தனை இயல் இருக்கு? 3 இயல்களை கொண்டது. சரி. இன்பத்திப்பாலில் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3ம் சரி. ஆன்சர் டி. கூற்று 1 2 3ம் சரி. 38. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலாக நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலாக நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் தெரியவில்லை. கொஸ்டின் நம்பர் 39. ஸ்ரீரங்கத்துக்கு தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர். ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரங்கராஜன். ஆன்சர் பி. ரங்கராஜன். கொஸ்டின் நம்பர் 40. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. அதாவது எச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது எழுதிய கடிதம் 3, குறிப்பு பெயரெச்சம் சிறிய கடிதம். அப்போ 4, தெரிநிலை வினையச்சம் அப்படின்னா எழுதி வந்தான். அப்போ 2, குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான். மறுபடியும் பாருங்க. தெரிநிலை பெயரெச்சம் எழுதிய கடிதம், குறிப்பு பெயரெச்சம் சிறிய கடிதம், தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான், குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான். ஆன்சர் 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை யாது? நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை யாதுனா 102 வெண்பாக்கள் உள்ளன. எத்தனை வெண்பாக்கள்? 102 வெண்பாக்கள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 42. திருவிக்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திருவிக்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திருவிக்க பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் சரி. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் சரி. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், தமிழ் சோலை, முருகன் அல்லது அழகு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் சரி. பல்துறை கல்வி என்ற பகுதி இவரது இளமை விருந்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3ம் சரி. ஆன்சர் இதுக்கு டி. கொஸ்டின் நம்பர் 43. ஓகேங்களா? பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. இயற்கை தவம் என்று அழைக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. அப்போ 2, இயற்கை பரிணாமம் என்று அழைக்கக்கூடிய நூல் கம்பராமாயணம். அப்போ 1, இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். இயற்கை அன்புங்கிறது பெரிய புராணம். இயற்கை இறையுறை என்று அழைக்கக்கூடிய நூல் தேவாரமும் திருவாசகமும். பாருங்க மறுபடியும். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுறை தேவாரம் மற்றும் திருவாசகம். அப்போ ஆன்சர்
2,1,4,3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்ப்பையும் தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆத்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். ஆன்சர் ஏ, விஜயலட்சுமி பண்டிட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. தேவாரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்வு செய். ஓகேங்களா? தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் பாரம் இனிய இசை பொருந்திய பாடல் எனவும் பொருள் கொள்ளப்படும். சரி. அடுத்தது, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரன்னு சொல்கிறாங்க. சரி. பதிகம் என்பது 100 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 100 பாடல்களை கொண்டதாகும். பதிகம் என்பது 100 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? அப்போ இதுவும் பதிகம் என்பது எத்தனை பாடல்? 100 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டி தான் சரி, தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பதிகம் என்பது 100 பாடல்களை கொண்டது சரிதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இரண்டாம் வேற்றுமை பாருங்க. ஆக்கல் என்பது கரிகாலன் கல்லணையை கட்டினான். 4, நித்தல் என்பது காமராஜர் பதவியை துறந்தார். 3, ஒத்தல் என்பது ஓகேங்களா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. 2, அடுத்து பார்த்தீங்கன்னா உடைமை என்பது ஓகேங்களா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். 1. மறுபடியும் பாருங்க. ஆக்கல் என்பது கரிகாலன் கல்லணையை கட்டினான். நித்தல் என்பது காமராஜர் பதவியை துறந்தார். ஒத்தல் என்பது தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை என்பது வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் பி.சா. குப்புசாமி. 48. கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 49. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இசைக்கருவி தோல் கருவி என்று அழைக்கக்கூடியது முழவு. அப்போ 4, நரம்பு கருவி என்று அழைக்கக்கூடியது யாழ். 1, காற்று கருவி என்று அழைக்கக்கூடியது குழல். அப்போ 2, கஞ்சக்கருவி என்று அழைக்கக்கூடியது சாளாரா. 3. மறுபடியும் பாருங்க. தோல் கருவி முழவு, நரம்பு கருவி யாழ், காற்று கருவி குழல், கஞ்சக்கருவிகள் சாளரா. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 50வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநில மரம் ஓகேங்களா தமிழ்நாட்டின் மாநில மரம் ஓகேங்களா பனை மரம். மாநில மரம் பனை மரம். கொஸ்டின் நம்பர் 51. உரைநடையின் அணிகலன்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. உரைநடையில் அணிகலன்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வட தென்புற நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு நான் பார்த்த சாரதி சொல்கிறாரு. சரி. அடுத்தது 2. களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. இது தவறு. அடுத்தது. உருவகத்தை உவமையும் பொருளாக வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டி அஃது உருவாகும்
உருவமாகும் அப்படின்னு தண்டி சொல்லியிருக்காரு. சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. கூற்று 1 3 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 52. கொஷின் நம்பர் 52. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றால் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் என்று கூறியவர். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றேன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். கா சச்சிதானந்தம். ஆன்சர் டி, சா சச்சிதானந்தம். கொஸ்டின் நம்பர் 53. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டிற்கு அம்முதல் மொழியே தமிழ் மொழி என்றவர் பன்மொழி புலவர். யார்? பன்மொழி புலவர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்கு அம்முதல் மொழியே தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர். கொஸ்டின் நம்பர் 54. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, அதை பார்த்தீங்கன்னா முனைவர் சேதுமணி மணியன். அப்போ 4 கமா. தவறின்றி தமிழ் எழுதுவோம், தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிறது மா நன்னன். அப்போ 3 கமா. பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதய சங்கர். 2 கமா. புதிய உரைநடை எழில் முதல்வன். அப்போ 1. மறுபடியும் பாருங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். அடுத்தது தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல் உதய சங்கரர். புதிய உரைநடை எழில் முதல்வன். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. சந்த கவிமணி என்று அழைக்கப்படும் தமிழரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரனார். அடுத்தது 56. பாரதியார் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? பாருங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். சரி. இந்தியா, சுதேசிமித்தன் போன்ற இதழ்களில் பாரதியார் பணிபுரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 57வது கொஸ்டின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. சிங்காரம் தொடர்புடைய கீழ்க்கணும் கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? ஓகேங்களா? பாருங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் சிங்காரன் இயற்றிய புயலில் ஒரு தோணி. சரி. அதை பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் சிங்காரம் இயற்றிய புயலில் ஒரு தோணி. சரி. ஓகேங்களா? அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம், எத்தனை லட்சம்? 7.5 லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். சரி. அடுத்தது சிங்காரம் மதுரை மாவட்டத்தின் சிங்கம் புணரியை சேர்ந்தவர் ஆவார். தவறு. அப்போ 1 2 மட்டும் சரி. ஆன்சர் டி, கூற்று 1 2 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 59. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தொகைநிலை தொடர். ஓகேங்களா? பாருங்க. வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வினைத்தொகை. மார்கழி திங்கள் இருபெயரிட்டு பண்புத்தொகை. தாயும் சேயும் மறைஞ்சிருக்கு, இது உம்மை தொகை. அடுத்தது மலர்க்கை என்பது ஊமைத்தொகை. மறுபடியும் பாருங்க.
வீசு தென்றல், வீசு தென்றல் என்பது வினைத்தொகை. மார்கழி திங்கள் என்பது இருபெயரிட்டு பண்புத்தொகை. சேய் தாய் செய்ங்கிறது உம்மை தொகை. மலர்க்கை என்பது ஊமை தொகை. அப்போ ஆன்சர் 3,1,4,2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. டொர்னோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் சூறாவளி. சூறாவளி. அடுத்து 61வது கொஸ்டின், ஓகேங்களா. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேலும் மேலும் முகமலரும் மேலாளர் போல. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. மலைபடுகடாம், மலைபடுகடாம் தொடர்பான கீழ்கண்ணு கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? ஓகேங்களா. பாருங்கள், 483 அடிகளை கொண்ட மலைபடுகடாம் என்ற நூல் கூத்தாற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. தவறு. அடியை மட்டும் மாற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுட தலைவனாக கொண்டு, ஓகேங்களா, பெருங்கௌசினார் பாடிய அது மலைபடுகடாம். சரி. அடுத்தது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளங்குவதால் இது மலைபடுகடம் எனப்பட்டது. சரி. அப்போ 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. வட்டார வழக்கு சொற்கள். வட்டார வழக்கு சொற்கள் பாருங்க. பதனம் என்பது கவனமாக 4, மகுலி என்பது சோற்று கஞ்சி. அப்போ 3, நித்துப்பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி. 1, வரத்துக்காரன் அப்படிங்கிறது புதியவன். மறுபடியும் பாருங்க, பதனம் அப்படிங்கிறது கவனமாக, பகுடி என்பது சேற்று கஞ்சி, நித்துப்பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி, வரத்துக்காரன் என்பது புதியவன். ஆன்சர் 4, 3, 1, 2. ஆன்சர் டி. அடுத்து 64வது கொஸ்டின். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். கொஸ்டின் நம்பர் 65. 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர். 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர் கு. சிவராமன். 66. வேலோடு நின்றான் இடுவென்ற போலும் கோளோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்றுள்ள அணி ஓமை அணி. ஆன்சர் ஏ, ஓமை அணி. கொஸ்டின் நம்பர் 67. கீழ்கண்ட கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? பாருங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் 5வது திருமொழியாக இடம்பெற்றுள்ளது. சரி. உரையாசிரியர்கள் பரிபாடலில் 70 பாடல்கள் உள்ளதாக கூறியுள்ளன. இன்று 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. சரி. 3. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. தவறு. அப்போ 1, 2 மட்டும் சரி. கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் பி. 68. ஓகேங்களா. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணை. அதாவது கருப்பொருளில் இருக்கக்கூடிய பூ. ஓகேங்களா. குறிஞ்சியில் என்ன பூ இருக்குது? காந்தல். அப்போ 2, நெய்தலில் தாளை 1, மருதத்தில் தாமரை 4, பாலையில் குரவம் 3. மறுபடியும் பாருங்கள். குறிஞ்சியில் காந்தல் மலர், செய்தலில் தாளை மலர், மருதத்தில் ஓகேங்களா தாமரை, பாலையில் குரவம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ இணைக்க. அதாவது சொல் பொருள். ஓகேங்களா. கவரி என்பது சாமரை 3,
தமர் என்பது உறவினர். தமர் என்பது உறவினர். நிபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம் 4 கமா. மீனவன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன். மீனவன் யார்? பாண்டிய மன்னன். மறுபடியும் பாருங்க, கவரி என்பது சாமரை, தமர் என்பது உறவினர், நிபவனம்ங்கிறது கடம்பவனம், மீனவன் என்பது பாண்டிய மன்னன். அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 70. காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். 71. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இப்பாடலில் அடி இடம்பெற்றுள்ள நூல். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். ஆன்சர் டி, திருவாசகம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சிறு பொழுது. குறிஞ்சிக்கு யாமம். குறிஞ்சிக்கு யாமம் 3 கமா. முல்லைக்கு பாலை 1 கமா. மருதத்துக்கு வைகை அறை 4 கமா. நெய்தலுக்கு ஏற்பாடு 2 கமா. மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு பாலை, மருதத்துக்கு வைகை அறை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 73. டேஸ் பட்டினத்தார் பாடலில் தோற்பாகை கூத்து பற்றி செய்திகளை காண முடிகிறது திருவாசகத்திலும். ஆன்சர் ஏ, திருவாசகத்திலும். கொஸ்டின் நம்பர் 74. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. சரிங்களா? ஊழ் அப்படிங்கிறது அடுக்கு தொடர் 4 கமா. வளர்வானம்ங்கிறது வினைத்தொகை 1 கமா. சென்னி அப்படிங்கிறது பண்புத்தொகை 2 கமா. வரா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் 3. பாருங்க, ஊழ் அப்படிங்கிறது அடுக்கு தொடர், வளர்வானம்ங்கிறது வினைத்தொகை, செந்திங்கிறது பண்புத்தொகை, வாரா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 75. மோசிகீரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. மோசிகீரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. மோசிகீரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. களைப்பு மிகுதியால் மன்னனின் முரசு கட்டிலில் கண்ணசைந்து உறங்க புலவர் மோசிகீரனார். சரி. மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புரை. இதுவும் சரி. ஓகேங்களா? மாசர விசித்த வார்புரு வளர்பின் என்ற புறநானூறு பாடலை பாடியவரும் மோசிகீரனார். அப்போ எல்லாமே சரி. இதுவும் சரி. கூற்று 1 2 3 சரி. கூற்று 1 2 3 சரி. கொஸ்டின் நம்பர் 76. காவிய தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். கொஸ்டின் நம்பர் 77. பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. நூல் மற்றும் ஆசிரியர். ஓகேங்களா? நெல்லூர் அரசி அப்படிங்கிற நூலை எழுதுனது அகிலன் 4 கமா. சுவரொட்டியல் முத்துசாமி 1 கமா. ஓகேங்களா? 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ராஜமாணிக்கம் 2 கமா. இயற்கைக்கு திரும்பும் பாதை அப்படிங்கிறது மசானா புகோக்கா. மறுபடியும் பாருங்க, நெல்லூர் அரசி அகிலன். ஓகேங்களா? சுவரொட்டிகள் முத்துசாமி, 10 பாட்டு ஆராய்ச்சி ராஜமாணிக்கனார், இயற்கை திரும்பும் பாதை மசானா புகோக்கா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 78. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல். பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எதுனா நெடுநல் வாடை.
வள்ளுவர் தன்னை உலகத்துக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என புகழ்ந்து பாடியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என புகழ்ந்து பாடியவர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 80. சிற்பி பாலசுப்ரமணியம் தொடர்புடைய கீழ்க்கணும் கூற்றுகளை கவனி. பாருங்க, பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார். சரி. ரெண்டாவது கொஸ்டின், பாரதி நடத்திய கர்மயோகி என்னும் இதழை துணை ஆசிரியராக பணிபுரிந்து சிற்பி பாலசுப்ரமணியம். தவறு. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றார். சரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எந்த இடத்தில் நிறுவியது? கன்னியாகுமரி. எந்த இடத்துல நிறுவியது? கன்னியாகுமரி. கொஸ்டின் நம்பர் 82. பட்டியல் 1உடன் பட்டியல் 2 இணைய. நூல், ஆசிரியர். மயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் எதுனா சர்வ சமய சமரச கீர்த்தனை. 3, பக்தவத்சல பாரதி எழுதிய நூல் தமிழர் மானிடவியல். 1, பூமணி எழுதிய நூல் வெங்கை. 4, அடுத்தது பரிதிமாற் கலைஞர் எழுதிய நூல் நாடகவியல். மறுபடியும் பாருங்க, மயூரம் வேதநாயகம் சர்வ சமய சமரச கீர்த்தனை, பக்தவத்சல பாரதி தமிழர் மானிடவியல், பூமணி வெக்கை, பரிதிமாற் கலைஞர் நாடகவியல். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்க, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கிபி 1812. 84வது, தாய்வழி குடும்பம் தொடர்புடைய கீழ்க்கணும் கூற்றுகளை கவனித்து விடையளி. ஓகேங்களா? கவனித்து விடையளி. சிறுவர் தாயே போரிட் பெண்டோ அப்படிங்கிறது புறநானூரில் 270வது பாடல். சரி. அடுத்தது, என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் அகநானூறு நூறு சொல்லுதான். தப்பு. அடுத்தது, தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன அப்படின்னு குறுந்தொகையில் 295வது பாடல். சரி. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. திருவள்ளுவரின் நினைவாக போற்றும் வகையில் டேஸ் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? வேலூரில் இருக்குது. அடுத்தது 86. அஞ்சான்று எள்ளி எல நானெலி போதன் பாய் ஆழி வரம் பனைந்து காலோற்றப்பட்ட புக்குழி என்று கூறியவர் ஆறுமுக நாவலர். யார்? ஆறுமுக நாவலர். 87வது கொஸ்டின், மலை இடைப்பெயர்கள் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. அதாவது பார்த்தீங்கன்னா, மலை இடப்பெயர்கள் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, சேயோன் மேய மறை உலகம் என்று உரைக்கிறது. தொல்காப்பியர் விண்ணுதொரு விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்று திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூல் சொல்லுது. அப்போ ரெண்டுமே ரைட்டு. அதாவது தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, சேயோன் மேய வரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம் சொல்லுது. விண்பெரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்று திருமுருகாற்றுப்படை நூல் சொல்லுது. அப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீலகிரியில் உள்ள குறும்பர் இனத்தவர் பால் எருமை கெட்டிலாக புனித இடமாக கருதுபவர்கள். சரி. இல்லை, தப்பு. 3, ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஓகேங்களா ஜாத்தாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினர் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சியில் அமைந்துள்ளன. சரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 81. பட்டியல் 1உடன் பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. புது பெயல் அப்படிங்கிறது பண்பு தொகை. அப்போ 4, சிவந்துங்கிறது வினையச்சம்.
வினையெச்சம். வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். வியர்வை வெள்ளங்கிறது உருவகம். முத்து முத்தாய் அப்படிங்கிறது அடுக்கு தொடர். முத்து முத்தாய் என்பது அடுக்கு தொடர். மறுபடி பாருங்க, புதுவெயல் பண்புத்தொகை, சிவந்து வினையெச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம், முத்து முத்தாய் அடுக்கு தொடர். அப்போ ஆன்சர் 4,1,2,3. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 89வது கொஸ்டின். 3 கோடி மரங்களை நட்டு வளர்த்ததால் எந்த ஆண்டு வங்காரி மாதாவுக்கு நோபல் பரிசு கிடைத்தது? யாருக்கு? வங்காரி மாதாய்க்கு நோபல் பரிசு எப்போ கிடைச்சதுன்னா 2004. அடுத்து 90வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். ஓகேங்களா? ரோசி அப்படிங்கிறது உரசுதல், அப்போ 2, நெகஞ்ச அப்படின்னா முடிந்ததை 1, திருணை, திருணை என்பது திண்ணை, திருணை என்பது திண்ணை 4, கிளந்தார் அப்படிங்கிறது புன்செய்யின் ஒரு பகுதி, புன்செய்யின் ஒரு பகுதி. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் சி. 91. கீழ்கண்டும் கூற்றுகளை சரியானது எது? தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்தார். சரி. அடுத்த 2. தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி என்னும் புதினம் 1997 சாகிப் அகாடமிக் விருது பெற்றது. சரி. ஓகேங்களா? மாந்தோப்பு, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது அப்படின்னு நான் பிச்சமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. சரி. அப்போ இதில் இருக்கிறது அனைத்தும் சரி, இதில் இருக்கிறது அனைத்தும் சரி. 92. கீழ்கண்ட எந்த நூலில் தற்காலிக தங்குமிடம் புக்கில் என வழங்கப்பெற்றன? புறநானூறு. ஆன்சர் பி, புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 93. கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? சரியானது எது? மஞ்சள் குளிப்பாட்டி மையுட்டு முப்பாடும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ் விடும் தூது நூறு சொல்லுது. சரி. அடுத்தது, சென்னை திருவான்மியூரில் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது. சரி. வினாதல் வினாவை விடுத்தல் என்றவை கடனாக கொடின மடநனி இயங்கும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. தப்பு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, எட்டயாபுர மன்னனின் பரம்பரை வரலாறு பற்றி. ஓகேங்களா? வம்சமணி தீபிகை என்னும் நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1879. 1879. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல், ஆசிரியர். தனிப்பாசுர தோகை அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? பரிதிமார் கலைஞர். மலையாள கவிதை, மலையாள கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம். சுகுணசுந்தரி மயூரம் வேதநாயகம். அப்போ 4, இலக்கிய மானிடல் இலக்கிய மானிடவியல் பக்தாச்சல பாரதி. மறுபடியும் பாருங்க, தனிப்பாசுர தோகை பரிதிமார் கலைஞர், மலையாள கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம், சுகுணசுந்தரி மயூரம் வேதநாயகம், இலக்கிய மானிடவியல் பக்தாச்சல பாரதி. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் பி. 96வது கொஸ்டின். ஓகேங்களா? வம்சமணி தீபிகை, வம்சமணி தீபிகை நூலின் மூலம் வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 2008. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 97. ஓகேங்களா? சொல் பொருள் பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. ஓகேங்களா? புது பெயல் அப்படிங்கிறதான் புது மலை. அப்போ 4, ஓகேங்களா? ஆர்காடி அப்படிங்கிறது வெள்ளம் 3, புலம்பு அப்படிங்கிறது தனிமை 1, கன்னி என்பது தலையில் சூடும் மாலை. மறுபடியும் பாருங்க, புது பெயல் அப்படிங்கிறது புது மலை, ஆர்காடிங்கிறது வெள்ளம், புலம்பு அப்படிங்கிறது தனிமை, கன்னி என்பது தலையில் சூடும் மாலை. அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. ஆன்சர் ஏ. 98. குடும்பம் என்ற சொல், குடும்பம்
என்ற சொல் குடும்பம் என்ற சொல் முதலில் கீழ்கண்ட எந்த நூலில் பயின்று வந்துள்ளது? திருக்குறள். எந்த நூலில் பயின்று வந்துள்ளது? திருக்குறள். அடுத்து பாருங்கள் 99. பெர்சிவல் பாரதியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க டேஸ் என்பவர் உதவினார்? ஆறுமுக நாவலர். கொஸ்டின் நம்பர் 100 பாருங்கள். கருவேலாம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார்? கருவேலாம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார்? மாணிக்க வாசகர். இதுவரை பார்த்தீங்கன்னா 7 முழு தேர்வை நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.